இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான தோசை தான் பார்க்க போறோம். தோசை அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் வகை வகையான தோசையை செஞ்சு கொடுக்கும் போது பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி ஈஸியா நல்ல டேஸ்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த தோசை செய்யலாம். இப்ப நம்ம கிட்ட நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி இல்லைன்னா புதினா இலைப்பொடி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அது மாதிரி 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி, புதினா இலைப்பொடி, கோதுமை மால்ட் இதுல மூணுத்துல எது வேணாலும் நீங்க ரெண்டு வாங்கிக்கலாம். 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்க 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி, முளைக்கட்டிய கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம். இந்த நாலுத்துல மூணு உங்களுக்கு 100 கிராம் ஃப்ரீயா கிடைச்சிரும். 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு புதினா இலைப்பொடி 100 கிராம், மல்லி இலைப்பொடி 100 கிராம், கோதுமை மால்ட் 100 கிராம், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் கஞ்சி இருக்குல்ல, கொள்ளு வெயிட் லாஸ் கஞ்சி 100 கிராம், இதோட சேர்த்து புளிச்சக்கீரை 100 கிராம். அதுல 4 நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 5 உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், 4 நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். 7000க்கு மேல நீங்க மசாலா பொருட்கள்லாம் வாங்குறவங்களுக்கு மல்லி இலைப்பொடி 100 கிராம், புதினா இலைப்பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் கோதுமை மால்ட் 100 கிராம், வெயிட் லாஸ் கஞ்சி கொள்ளு வெயிட் லாஸ் முளைக்கட்டிய கஞ்சி இருக்கு இல்லையா அது 100 கிராம், அதுக்கப்புறம் பாவக்காய் பொடி 100 கிராம், அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை 100 கிராம். இந்த 6மே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த ஆஃபரை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மெகா ஆஃபரா இருக்கும். இந்த ஆஃபர் எல்லாமே வெப்சைட்ல உங்களுக்கு காட்டாது. அந்த ஆஃபரோடது என்னென்ன பொடி இருக்கோ அதை நான் உங்களுக்கு அமுச்சு விட்டுருவேன். நீங்க தைரியமா நீங்க ஆர்டர் பண்ணலாம். இதுவும் நல்ல பயனுள்ள ஆஃபர், உங்களுக்கு வாங்கிக்கோங்க. நிறைய பேருக்கு கோதுமை தோசை பிடிக்கும், ஆனா அது வளவளன்னு இருக்கிறது தான் நிறைய பேருக்கு பிடிக்காது. இது என்ன பண்றேன், நல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு. இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவுக்கு ஒரு 25 கிராம் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது நம்ம வீட்டுல இருக்க இடியாப்பம் மாவா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரணமா பச்சரிசி மாவு நம்ம வீட்டுல அரைச்சு வச்சிருப்போம் இல்லையா அந்த மாவா இருந்தாலும் எல்லாமே இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதுலயே என்ன பண்ணலாம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. இதுல சின்ன பீஸ்ல 2 பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு 10 மிளகு சேர்த்துக்குவோம். பாருங்க, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்குவோம். இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதுலயே கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி இலை எல்லாமே சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, காஞ்ச மிளகாய், ஜீரகம், மிளகு எல்லாமே, இஞ்சி எல்லாமே போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம். இப்ப எல்லாமே இதுலயே பவுடர் ஆயிடும். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், இதுல 2 அளவுல நீங்க மாவு எடுத்தீங்க அதே அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. அப்போ நம்ம கட்டி இல்லாம இதுலயே நமக்கு மிக்சிலேயே நம்ம கலந்துக்கலாம். அதுக்காக பாருங்க, இதுல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கோம். இப்ப முடியலாம். நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி அடிச்சோம் இல்லையா, இப்ப பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. லேசா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க, இல்லைன்னா தண்ணி தனியாவும் மாவு தனியாவும் இருக்கும், மேல தெரிக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு இப்போ 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினதுல இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் தண்ணி ஊத்திக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது மாவு, பச்சரிசி மாவு எல்லாமே ஒன்னா நல்லா மிக்ஸ் ஆகி தோசையும் சூப்பரா வரும். நமக்கு சாதாரண கோதுமை மாவு தோசை ஊத்துறதுக்கும் இதுக்கும் நல்ல வாசனையா இருக்கும். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம் மாவு எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, இது நமக்கு கையில கரைக்கிறதோட மாவு பாருங்க நல்லா திக்காவும் வந்திருக்கு. நமக்கு தோசையும் நல்லா ஜம்முன்னு வரும் இந்த மாதிரி பண்ணும் போது. இதுல நீங்க வெங்காயம் அதெல்லாம் போட்டு நீங்க ஊத்துறதுனாலும் ஊத்தலாம், கேரட் துருவி போட்டுக்கலாம், எல்லாமே போட்டு ஊத்தலாம். நான் இன்னைக்கு சாதாரணமாவே உங்களுக்கு ஊத்தி தரேன். ஏன்னா நமக்கு இதுல மிளகு, ஜீரகம் எல்லாமே போட்டிருக்கிறதுனால இதுவே ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். பாருங்க, இதுல ஒரு கால் மூடிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா நம்ம தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு பாத்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டேபிள் ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இதுலயே கருவேப்பிலை ஒரு 3 இதழ் சேர்த்துக்குவோம். தேங்காய் சட்னியை பொறுத்த வரைக்கும் இஞ்சி சின்ன பீஸ் போட்டீங்கன்னா நல்ல ஒரு வாசனையா சூப்பரா இருக்கும். பாருங்க, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். பல்ஸ்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, சட்னி நல்லா கெட்டி சட்னி அப்படி அரைச்சிக்கணும். கோதுமை தோசையை பொறுத்த வரைக்கும் நல்லா கெட்டி சட்னி அரைச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம், ரொம்ப தண்ணியா வேண்டாம். சட்னிக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்குவோம். 1/4 ஸ்பூனோட கம்மியா உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். பாருங்க, இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம இதுக்கு நம்ம வெங்காயம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி எப்படி இருக்கு பாருங்க.
இந்த மாதிரி மிக்சிலேயே போட்டு அடிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். மிளகு ஜீரகம்லாம் பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கனால ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்ப நல்லா இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிக்கலாம். பாருங்க, சட்டிலேயே ஒட்டாம கோதுமை தோசை வந்து சூப்பரா வரும். நம்ம இப்ப செய்யறத பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, தோசை நல்லா முருகலா எப்படி வந்திருக்குன்ட்டு. விழுவிலே நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நல்ல முருகலான தோசை நல்ல ஜம்முன்னு வந்திருக்கு. பாருங்க, ஊத்தின உடனே பாருங்க எப்படி வருதுன்ட்டு சூப்பரா வரும். பச்சரிசி மாவு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கனா ரொம்ப நல்லா வரும். நல்லா கரண்டி எல்லாம் ஒட்டவே ஒட்டாது. நீங்க மாவு இல்லையே, வீட்டுல அரிசி மாவு ஆட்டி வச்சது இல்லையே அப்படின்னு கவலையே படாதீங்க. இட்லி மாவு, தோசை மாவு, இந்த மாதிரி கோதுமை மாவும் பச்சரிசி இருந்தாலே போதும், ஜம்முன்னு நீங்க வந்து ரெடி பண்ணிடலாம். முருகலா தோசையே சூப்பரா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, இந்த மாவை நீங்க வந்து ஒரே நேரத்திலேயே காலி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் கூட நீங்க தோசை ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்ல இந்த சட்னியை தாளிச்ச உடனே அப்படி நல்லா கலந்து விட்டுறணும். வச்சோம்னா நல்ல ஒரு மனம் வரும் இந்த தேங்காய் சட்னியில. நல்லா கெட்டி சட்னியா இந்த மாதிரி எடுத்து வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. பாருங்க, தோசை பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கோதுமை தோசை பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாரத்துல 2 நாள் இந்த தோசையை வந்து நீங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கோதுமை எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கறதுனால களியாவோ வேற மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது இல்லை. இந்த மாதிரி தோசை எல்லாம் ஊற்றி சாப்பிடலாம். அதுவும் பிடிக்காதவங்களுக்கு இப்படி ஊற்றி கொடுங்க. இந்த மாதிரி தோசையை நீங்க ஊற்றி கொடுத்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.